புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் வாக்குச்சாவடி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நேரடி கட்டுப்பாட்டு அறையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் எழில், குறிப்பா மாவட்ட தேர்தல் அதிகாரி என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆய்வு செஞ்சுட்டு வராரு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையானது வாக்குறுதியை செலுத்தி வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் காரணமாக காலை முதலே தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் நேரடி கண்காணிக்கும் வகையில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டுள்ள இந்த வெப் கேமராக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இங்கு அதாவது அந்தந்த வாக்குச்சாவடிகள் எந்த மாதிரியான கூட்டம் அதிகப்படியாக இருக்கிறதா, இல்லை இவிஎம் மிஷினிலும் ஏதேனும் ப்ராப்ளம் உள்ளதா போன்ற பல்வேறு விஷயங்களில் நேரடியாக இங்கிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான குலோத்துங்கன் அவர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்து அவரிடமே நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், காலையிலிருந்து அந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடந்து வருது. ஏதாவது இது வரைக்கும் நமக்கு ஏதாவது புகார்கள் வந்திருக்கா? இவிஎம் மிஷின்ஸ் எதுவும் ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு புகார்கள் வந்திருக்கா? புகார்கள் எதுவும் பெருசாக வரல. இவிஎம் மிஷின் மட்டும் ஒரு இடங்களில் பழுதடைந்து இருந்துச்சு. அதை இம்மிடியேட்டாக நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போல் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எவ்வளோ வாக்குப்பதிவு சதவீதம் சார் நம்ம நடந்திருக்கு? புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டும் 9 மணி வரை 17.37% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்திருக்கா? எதுவும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா சார்? இது வரைக்கும் எந்த விதமான சம்மதமும் நடக்கல. மிக அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும், சப்போஸ் குடிநீர் அது போன்ற ஏதோ வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? எந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா? அதையும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள் சார். ஸோ நம்ம புதுச்சேரி மாவட்டத்தில் 918 வாக்குச்சாவடிகள் இருக்குது. புதுச்சேரி ரீஜனில் மட்டும் 845 வாக்குச்சாவடிகள் இருக்குது. இந்த வாக்குச்சாவடி அனைத்திலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 2 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஷேடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம், பந்தல் அமைச்சிருக்கோம், சுகாதாரமான குடிநீர் அமைச்சிருக்கோம், ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம், சாய்வு தளம் வச்சுருக்கோம். அதனால் மக்களுக்கு தேவையான என்ன தேவைகள் அனைத்துமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். புதுச்சேரியை பொறுத்தவரை தற்பொழுது வரை அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் நேரடியாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை ஆய்வு செய்து வருகிறார். கள விவரங்களுக்கு நன்றி எழில். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.